நாங்க விஜய் சார் கட்சியில இருந்து வர்றாங்க. அதனால அவங்களுக்கு வேட்பாளருக்கு நாங்க வரவேற்கிறதுக்கு நிற்கிறோம். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. மக்கள் ஆதரவு இருக்காக்கா? ஆதரவு கண்டிப்பா இருக்கு. ஓட்டு போடுவாங்க. எல்லாருமே விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன் ஓட்டு போடணும்னா அதாவது அவர் நல்லா செய்வாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால ஓட்டு போடணும். எப்பவுமே நாங்க விஜய் ரசிகர் தான். அப்ப சின்ன பிள்ளையில இருந்து இன்ன வரைக்கும் விஜய் ரசிகர் தான் நாங்க. அதனால எங்களுக்கு என்னைக்குமே அவர் தான். அக்கா அக்கா யாருக்கா இப்ப உங்களை வந்து பார்த்தது? செந்தில் சார் வந்து பார்த்தாங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. அவர் வெற்றி பெறுவார்னு சொல்றீங்க? ஏன்னா மக்களோட நம்பிக்கை அதிகமா இருக்குது, அதனால வெற்றி பெறுவாருங்க. கண்டிப்பா நினைக்கிறேன். 100க்கு 200% நான் நினைக்கிறேங்க. கோவை தெற்கு செந்தில்குமார் பிடிச்சிருவாரா? கண்டிப்பா பிடிச்சிருவாருங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கண்டிப்பா பிடிச்சிருவாரு. கண்டிப்பா கொடுப்பாங்கங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. மாற்றம் ஒண்ணு வேணும் இல்லைங்க நம்மளுக்கு. ஏன்னா 2 ஆட்சியில இல்லாதது இந்த ஆட்சியில கண்டிப்பா இருக்கும். அதனால கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. தாவேக வேட்பாளர் செந்தில்குமார் பார்த்தாங்க. இந்த வாட்டி எங்க ஓட்டு அவங்களுக்கு தான் போட போறோம். தளபதியை முதலமைச்சர் ஆக்குறோம், தமிழ்நாட்டை வெல்றோம். வெற்றி பெறுவாரா இவர் செந்தில்குமார் இந்த தொகுதியில? ஆனா கட்டாயம் வெற்றி பெறுவாருன்னு. ஓட்டே அவருக்கு தான், ஏரியா ஓட்டே அவருக்கு தான் இருக்கு. அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஆனா இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்களாம் எதுவும் செய்யல. இவர் செய்வாருன்னு நம்புறோம். தளபதி விஜய்க்காக ஓட்டு போடுவோம் எல்லாத்துக்கும். அண்ணே அது சொல்லவே தேவைண்ணே. விசில் போடு. போட்டுருவோம். 10 ஓட்டு எல்லாம் ஜெயிக்கிறோம். முதலமைச்சரா உட்கார வைக்கிறோம். ஓகேண்ணே. செந்தில்குமார் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க? இங்க கண்டிப்பா இருக்குங்க. இளைய தளபதி விஜய்க்கு வேண்டி கண்டிப்பா இவரை ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாருங்க. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க? கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்காங்க மக்கள். கண்டிப்பா கொடுப்பாங்க. இவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? வந்த எந்த ஆட்சியுமே சரி வரல. இனி புதிய தலைமுறையாச்சு நல்ல முறையா அமையட்டும்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க. கோவை தெற்கு இவர் கட்டாயம் பிடிச்சிருவாரு. கண்டிப்பா. உறுதியா சொல்றேன். கண்டிப்பா பிடிச்சிருவாரு. நம்பலாம்.